ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரிஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் ஆரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு ஒரு ஃபீல் குட்டான மூவி தான் பார்க்க போகிறோம். தான் குடும்பத்துக்கு மைக்ரேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிற அப்பா, தான் குடும்பத்துக்கு மைக்ரேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிற வர அம்மா, கடைசியில் தான் குடும்பத்துக்கு மைக்ரேஷன் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிற அப்பா, இது நடுவில் நடக்கிற அட்வென்ச்சர்ஸ், காமெடி, லவ் எல்லா விஷயத்தையும் ஒரே படமாக சொல்லியிருக்காங்க. வாத்து குடும்பம் செஞ்ச ஒரு பயணத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பருவநிலை மாற்றத்தினால வேறொரு இடத்துக்கு மாறி போகிறது தான் மைக்ரேஷன். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். வாத்தோடைய அப்பா கதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த குளத்தை விட்டு வெளியே போனா வர ஆபத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற உயிரினத்தை கூடலாம் போராடி ஜெயிக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக இறந்துருவோன்னு பற்றி சொல்லிட்டே இருக்காரு. கதையெல்லாம் கேட்டு வாத்தோட அம்மா பேம் வந்து மாற்றி சொல்கிறாங்க. கொக்கு கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான், ஆனால் கடைசி டைமில் அம்மாவும் அப்பா வந்து காப்பாற்றிட்டாங்க. நல்ல விதமாக சொன்னாலும் அப்பா எப்போதுமே நெகட்டிவாகவே யோசிச்சு இந்த இடத்த விட்டு போனால் நமக்கு எதனா ஆகிடும்னு சொல்லி குழந்தைகள் கிட்ட இந்த இடத்த விட்டு போகவே கூடாதுன்னு தான் சொல்லி வைப்பார். நம்ம குடும்பத்துக்கு மைக்ரேஷன் முக்கியம்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை விரும்புகிறாரு, இருக்கிற இடத்தையே சரி பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் வேற ஒரு இனத்துள்ள வாத்து கூட்டங்கள் மைக்ரேஷன் ஆகி போகிறத பார்த்து அப்பா கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு மேக்கும் அதெல்லாம் சரி வராது, ஆமாம் நம்ம பசங்க எங்கம்மா? இந்த குழந்தைங்க 2 பேரும் வேற இனத்து கூட பேச வந்திருக்காங்க. அங்கே இருக்க பறவையும் தெரியாமல் மோதிடவும் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுறான். அதுக்கு அந்த ப்ளூ கலர் டாக், ஐயோ நான் சும்மா தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. நாம இந்த ப்ளூ கலர் வார்த்தை ப்ளூனே கூப்பிடலாம். சீனே அவங்க அப்பா தேடி வந்துடுறாரு. பொண்ணு குவான், அப்பா நம்ம அண்ணன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறானா என்னன்னு கேளுங்க. டாக்ஸும் இல்லப்பா மேக், நீங்க பேசினது போதும், வாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாரு. நேற்று வாத்துக்கள் நீங்களும் மைக்ரேஷனுக்கு வாங்கன்னு எவ்வளோ கூட்டு பாக்குறாங்க, ஆனா அவங்க வரவே இல்லை. குட்டி பொண்ணு குவான் அவ போயிட்டான்னு ஃபீல் பண்ணாதானா? என் பேம் எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு. குடும்பத்துக்கு மைக்ரேஷன் எவ்வளோ முக்கியம்னு பேம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. மைக்ரேஷனில் வர பிரச்சனையை பார்க்காதீங்க, அதில் வர அட்வென்ச்சரை நீங்கள் பார்க்கணும். குடும்பத்துக்காக நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் மேக் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மேக்கும் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம குடும்பத்துக்கு இது உண்மையாகவே தேவையான்னு நினச்சி பார்க்கும்போது என்னது இது இவ்வளோ பெரிய முட்டைன்னு பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லை, அவங்க அங்கிள் டான். அவர்கிட்ட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை சொல்லும்போது நீ எடுத்த முடிவு கரெக்டு தான், இந்த குளத்தை விட்டு நீ போகக்கூடாது. அதுக்கு மேகும் நானும் அப்படிதான் நினச்சேன்னு சொல்கிறாரு. அங்கிள் டேனோ, நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துனா கடைசியில் என்ன மாதிரி தனிமையில் தான் நீ இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனே மேக்கும் நல்லா யோசிச்சு நம்ம மைக்ரேஷன் கிளம்பலான்னு குடும்பத்தில் வந்து எழுப்பி வாங்க நம்ம மைக்ரேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்தில் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ குட்டி பொண்ணு குவானா, அப்பா அங்கிள் டேனும் நம்ம கூட வரட்டும்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. அதுக்கும் அங்கிள் டேன் சரி ஓகே நான் வரணும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவங்க ஃபேமிலியாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அழகிய பொசிஷனில் நின்று அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜேர்னி பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தான் குடும்பத்துக்காக அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேக் யோசிக்கிறாரு, ஏன்னா எல்லா பேரும் வேற ஒரு பக்கமாக போகிறாங்கன்னு யோசிக்கும் போது தான் இவங்க தப்பான வழியில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுது. அதுவும் இவங்களோட ப்ரிடேட்டரான கொக்கு கிட்டேயே வந்து மாட்டிக்கிறாங்க. ரொம்பவும் பயந்தும் போயிடுறாங்க. ஸோ அந்த கொக்கும் சரி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வைக்கும் போது அவங்க ஃபேமிலியெல்லாம் இல்லை இருக்கட்டும்னு கிளம்ப பார்க்கும் போது அந்த கொக்கு விடுற மாதிரி தெரியல. அந்த பின்னாடி இருக்க வாத்தியும் ரொம்பவும் பயன்படுத்த ஆரம்பிக்க பேம் தான் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கலான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது தப்பிக்கலான்னு யோசிக்கிறாங்க. நைட் அவங்களுக்கு தூக்கமும் இல்லை. சரி இதுதான் நமக்கு சரியான டைமுன்னு கிளம்ப பார்க்கும்போது அந்த கொக்கு முழிச்சிருது. போச்சு நம்ம இங்கே வசமாக மாட்டிக்கிட்டோன்னு ரொம்பவும் பயந்துடுறாங்க. அதுக்கு அந்த கொக்கும் நீங்கள் இந்த டைமில் இங்கேருந்து போனீங்கன்னா கொடூர மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி தாக்க வரும்போது இங்கே 2 பசங்களும் எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு இன்னொரு வாத்து அம்மாவையும் அப்பாவையும் பிடிச்சி வச்சுக்கவே இவங்க 2 பேரும் சாப்பிட தான் போகுதுன்னு பயந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மீன் வந்து கவிட்டு போயிடவும் இந்த கொக்கு தான் காப்பாற்றுது. இந்த வாத்து குடும்பம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை இவங்க போகிறதுக்கான டைம் வந்தனால ரொம்பவும் பாசத்தோடு அனுப்பி வைக்கிது அந்த கொக்கு. மேக்குக்கு இன்னமும் சில பயத்தோடையே நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களோட அடுத்த பயணத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேக்கும் போகிற வழியில் என்ன ரெட் கலர் லைட் எரியுதுன்னு சொல்லி ஒத்து பார்க்கும் போது தான் இவங்க ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க
அவங்க வானத்துக்குள்ளே பறந்துட்டு இருந்தனால இங்கே இருக்க கம்பிகளை தெரியாதனால அங்கே இங்கே மோதி கடைசியில் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்போது பின்னாடி வந்த பசங்களுக்கும் கண்ணு தெரியாமல் மொத்த பேரும் மோதி கீழே ரொம்பவும் இறங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேக்கும் பசங்களாம் நீங்கள் ரொம்பவும் பார்த்து பறக்கணும், நம்ம எந்த இடத்துக்கும் வந்து மாட்டிக்கிடும், நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வண்டி வரவோ 2 பேரும் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுறாங்க. மேக் எந்திரிச்சு பசங்களாம் எங்கே இருக்கீங்க கேட்கும் போது பசங்களாம் சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவை தேட ஆரம்பித்தா அதுக்குள்ளே ஒரு எலி இருக்கவும் எங்கே இருக்காங்கன்னு தேடும் போது அவங்க மாடியிலேருந்து குரல் கொடுக்கவும் உனக்கு ஒன்றும் ஆகலை சொட பாதிர சரி இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிய வருது. கடைசியில் பார்த்தா அங்கிள் டேன் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாரு. அங்கிள் டேன் அங்கே இருக்க சாண்ட்விச் சாப்பிட போகும்போது அங்கே இருக்க புறா கூட்டங்கள் மொத்தமாக வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுது. இதை பார்த்த மேக்கும் வந்து இந்த ஸ்களை பார்த்து குப்பைன்னு கத்திடவோ ஒரு டெரர் பீஸான சவுண்டு கேட்குது. யாரை பார்த்து குப்பைங்கன்னு சொல்லவும் எல்லா புறாவும் இங்கே கை காட்டவும் இந்த டெரரான புறாவை காட்டுறாங்க. யாரை பார்த்து நீ எங்களை குப்பைன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த புறாவும் சண்டைக்கு நிற்கிது. இப்போ அந்த வார்த்தை கொஞ்சம் அலைக்கா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் அந்த புறாக்களும் அலைக்கா தூக்கிட்டு வந்து விட்டுடுதுங்க. மேக்கும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சண்டையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பண்ணேன்னு சொல்லவும் இருந்தாலும் அந்த புறா புரிஞ்சிக்காமல் கத்தவும் பேம் தான் வந்து சால்வ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளமை. சாண்ட்விட்சுக்காக தானே சண்டை, நம்ம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் சமாதானமாக எடுத்துக்கிறாங்க. டேனும் சாண்ட்விட்சை பாதி பாதி கொடுக்கவும் அந்த புறா கூட்டங்கள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்குதுங்க. அப்போ அந்த புறாவும் டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகவும் ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனு பேம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி இடம் மாறி போய் வந்துட்டோம், இப்போ ஜுமேக்காவுக்கு போகணும், உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த புறாவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, வாங்க உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போகுது. புறாவும் தெரியாதனமாக ஒரு வண்டியில் அடிபட்டுறவும் 2-3 வாட்டி அது போய் அடிப்படவும் இது மனித பதறுங்களே எப்போதுமே இப்படி தான், நம்ம போகிறதே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம கடைசியில் பறந்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக பறக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போகும்போது அவங்க நோட்டீஸில் இருக்கிற ஜுமேக்காவை பார்த்துட்டு வந்துட்டோன்னு நினைக்கும் போது இல்லை இது ஒரு நோட்டீஸ்ன்னு சொல்லி புறா கூட்டிகிட்டு போகுது. இல்லை இவங்க வர வேண்டிய ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க. அந்த புறாவும் நீங்கள் பார்த்து வர வேண்டும், இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அவங்க ஃபேமிலியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு குவானும் அந்த பலூனோட உள்ளே இறங்கவும் அந்த அங்கிள் டேன் தான் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே அமைதியாக வாங்க அப்புறம் மாட்டிக்குவோன்னு சொல்லி அந்த புறா கூட்டிகிட்டு போகவே அங்கே ஒரு கூண்டில் ஒரு பாவமுள்ள ஒரு கிளி உட்காந்துருக்குது. அதுக்கு எல்லோரும் கேட்கும் போது என்னை இப்படி தான் பல வருஷமாக சிறையடிச்சிருக்காங்க, நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புறாவும் ஆமாம் இந்த கிளியை பல வருஷமாக இங்கே தான் அடப்பட்டு கிடக்குது, ஐயோ ஜுமேக்காலேருந்து தான் வந்திருக்குன்னு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு டேக்ஸும் நான் போய் சாவி கொண்டு வரேன்னு போகும்போது அப்பா டக்கும் நிப்பாட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. நானே போயிட்டு வரேன்னு அவரும் கிளம்புறாரு. டேக்ஸ் நீ தான் குடும்பத்திலே மூத்தவன், நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. டைலாக் சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதை ரியலாக ஃபீல் பண்ணும் போது தான் அவ்வளோ கஷ்டம் என்னன்னு புரிய வருது. ஐயோ கஷ்டப்பட்டு அந்த கிச்சனுக்குள்ளே வரும் உள்ள நம்மளோட வில்லனை காட்டுறாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டு சரியில்லாதனால அப்படியே தூக்கி செவட்டி அடிச்சிடுறான். இதை பார்த்து ரொம்பவும் பார்த்து பயந்துருது. வில்லனோட கோட்டை அங்கே இருக்க சர்வன் தான் வாங்கி வைக்கிறத பார்க்குது. அதில் தான் சாவியும் இருக்குது. இதை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கேருந்து மேலே ஏறி எப்படியாவது இதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவனமாக பொறுமையாக எல்லாத்தையும் செய்யும் போது அதுக்கே தெரியாமல் எல்லா விஷயத்தையும் சொதப்ப ஆரம்பிக்குது. இதில் அங்கே இருக்க கடாய்க்குள்ளே விழுவும் அதை சமைக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும், இல்லை இவங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க பூசணிக்குள்ளே விழுந்துருவோம். அங்கே இருக்க ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் ஊற வைக்கிறா. அப்போ பக்கத்தில் பேமும் வந்திருக்கிறா. அதை பார்த்து ரொம்பவும் பயந்துடுறான் மேக். ஜாக்கிரதையாகவும் மெதுவாகவும் அந்த சாவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க வில்லனும் பக்கத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவனும் வாத்துக்கறி செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டு அந்த சாவியும் கடைசியில் எடுத்துடுறாங்க. அவன் வெட்டுறதை பார்த்து பயந்த மேக்கும் அங்கேருந்து சொதப்பிடுது எல்லாத்தையும்.
இல்லைனோ எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறான். இந்த வாத்துனால தான் இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தை சேஸ் பண்ணி துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். அவனும் அந்த வாத்துங்க கிச்சனையும் ஒரு வழியாக கொண்டு வந்துடுதுங்க. பிடிச்சிடுறான். ஆனால் அவன் சர்வன்ட்டே அவனை அடித்து துரத்தவன் தேங்க்ஸ் பா தம்பின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அங்கே ஏதோ பாட்டு கச்சேரி நடக்க போகுது, எல்லாருமே டான்ஸ் ஆட போகிறாங்கன்ட்டு. அதை பார்த்து ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அப்போ தான் பேம், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம எப்படியாவது இங்கே இதை தப்பிச்சு போகணுன்னு புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு அழகான டான்ஸையும் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு டான்ஸை போட்டு அந்த லேண்ட் ஆகுறாங்க கடைசியாக. அப்போ வில்லனும் பார்த்து கண்டுபிடிச்சி ஓடி வர ஆரம்பிச்சிடுறான். இந்த 2 வாத்துங்களும் ஓடி வந்து கொண்டு வந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி அங்கிள் டான் வந்து மண்டையில் ஒரே அடி தான், சீக்கிரம் தோறேன்னு சொல்லி போட பார்த்தா அவன் வயிற்றுக்குள்ளே போட்டுருவான். ஆமாம், உங்களுக்கு சாப்பாடே இறங்காது, இதில் சாவி எப்படிங்க இறங்குச்சின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணின்னு இருக்காங்க. அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த புறாவும் போய் பூட்டி வச்சாலும் அவன் எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு உள்ளே வரவும் அங்கே இருக்க கிளி எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்கு. அவனும் வீட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்புறம் பார்த்தா அவங்க ஒரு பறன் பின்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. ரொம்ப மெதுவாக நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பலூன் உடஞ்சிற சவுண்டு கேட்டு அவன் உஷாராயிடுறான். காற்றை கண்ட்ரோல் பண்ண வேறு வழி தெரியாமல் மேக்கும் அதை வாயில் வச்சு ஊத ஆரம்பிச்சிடுறான். அந்த காற்றெல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் அதுவே ஒரு பலூன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வெடித்து சுற்ற ஆரம்பிச்சிடுது அந்த ரூமை ஃபுல்லாக. மேக் முழுங்கிருந்த சாவியும் வெளியே வரவே சரியான கேட்ச் பண்ண அந்த கிளி ஓப்பன் பண்ணி ரொம்ப சுதந்திரமாக வெளியே வந்து சுற்ற ஆரம்பிக்குது. சந்தோஷமாக இந்த அளவுக்கு தைரியசாலியை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் மேக் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் பறக்க ஆரம்பிக்குது. இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ ரொம்ப கட்டி பிடிச்சி அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. நீங்கள் ரொம்பவும் தைரியசாலி மேக் அப்படின்னு சொல்லி பாராட்டவும், எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா கேட்கும் போது அந்த கிளி உங்களுக்காக நான் இருக்கேன், நீங்கள் எது வேணாலும் கேளுங்கன்னு சொல்லும் போது பேமோ நாங்கள் ஜுமேக்காவுக்கு போக ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கவும் நானும் அங்கே தான் போகிறேன், எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த கிளி சொல்லவே இவங்க குடும்பமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த புறாவும் பார்த்து பாய் சொல்லுது. இனிமேல் கிடைக்கிற சாண்ட்விட்ச் நீயே சாப்பிட்டுக்குன்னு சொல்லவும் அந்த புறாவும் கண்டிப்பாக சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணுது. இவங்களோட பயணத்தை ரொம்பவும் அழகாக ஆரம்பிக்கிறாங்க. ஜுமேக்காவில் நைட்டான பீச் க்ளோ ஆகுமான்னு கேட்கும் போது கண்டிப்பாக க்ளோ ஆகும், நீ பார்க்க தான் போகிற. நம்ம குட்டி பொண்ணு குவானுக்கு சுச்சு வரவும் நீ இங்கேயே போய்க்கலாமான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவும் வைக்கப்படுறா. என்னது வானத்துலலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், முடியாது குவான் இங்கேயே போய்க்கோ சொன்ன அம்மா அடுத்த சீனை கீழே தான் நின்றுட்டுருக்குறாங்க. டார்ச்சர்னால எல்லோரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கு அம்மா சீக்கிரமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அப்போ குட்டி பொண்ணு குவான் அப்பா யாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லும் போது அப்பா ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஏதோ ஒரு போஸ்டர் தான் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே வந்து பார்க்குறாங்க. அப்போது தைரியமாக அவங்க அப்பா தான் கீழே இறங்குறாரு. இதை பார்த்து ஒரே ஆச்சரியம், கிளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தைரியமான ஆளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே இறங்கி போகிறாங்க. தெரியும் அவங்க அப்பா எவ்வளோ நர்வஸாக இருப்பாருன்னு. அடுத்த சீனை எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வேற ஒரு இனத்துள்ள வாத்துக எல்லாருமே யோகா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நானும் என்னடா இங்கே காற்றே வர மாட்டேதுன்னு வெளியே வந்து பார்த்தா அங்கே இருக்க வாத்து கூட்டங்கள்லாம் வந்து சூழ்ந்துக்கவே எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஃபார்ம் ஹவுஸை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து காட்டுது. அது ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. வாத்துக்கள் அவ்வளோ சந்தோஷமாக அங்கே விளையாண்டுட்டு துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரொம்பவும் மெய்மறந்து எல்லாம் அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு என்ன, மசாஜ் என்ன, ஊஞ்சல் என்ன, ஒரே ஜாலியாக அங்கே இருக்கிற வாத்துக்களும் கொழுக்கு புழுக்குன்னு இருக்கவோ ரொம்பவும் சந்தோஷமாகிடுறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷமாக அங்கே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவும் துள்ளி குதிச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு சம்மர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலியோட. அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எதையும் நோட் பண்ணுறத பார்க்குறான். ஏதோ ஒரு வண்டி வந்து நிற்கிறத பார்க்கவும் வேறு எந்த வண்டியும் இல்லை, அது அந்த வில்லனோட வண்டி தான். அப்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அங்கே இருக்க வாத்துக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வருது. இருக்க வாத்துக்கிட்ட போய் சொல்லி புரிய வைக்கிறான். ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரில. அப்போ அவங்க அப்பாவும் ஓடி வந்து ஏதோ நடக்குதுன்னு சொல்லி பார்க்க வரும்போது தடுத்து பார்க்குறான். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரில. அப்போ அப்பா வந்து கேட்குறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்ஸும் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்லப்பா அவனே தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் இழுத்துட்டு கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான்.
இருக்கதெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க வந்திருக்காங்க. அப்பா நான் போய் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அமைதியாக இருன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லா வாத்துக்கிட்டேயும் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து சமைக்க போகிறாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லவும், என்னது சமைக்க போகிறாங்களா கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வில்லனும் வந்துடுறான். வந்து அவனோட ரெக்கைகளை பிச்சு விட்டுறவும் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு வில்லனும் அவன் பையனை ரொம்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பா வாத்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா ஆண்டி விட்டுருது. அப்புறம் அங்கே இருக்க வாத்துக்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்த்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பிச்சியும் போயிடுறாங்க. அடுத்த சீனு எல்லாருமே ரொம்பவும் டயர்டாக வரனால எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது அது பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஏன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடவும் டாக்ஸும் கோச்சிக்கிறான். நம்ம குடும்பத்துக்காக தானே நான் எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்டே வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவன் போயிடுறான். அவனை கொஞ்சம் தனியாக விடுங்க, அவனுக்கே புரியும் எல்லாம். அடுத்த சீனே பார்த்தா நம்ம வில்லன் கண்டிப்பாக தேடி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அவனும் தேடி தேடி சுற்றிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பொம்மையை பார்த்து வாத்துன்னு நினச்சிக்கிறான். அவன் செம்ம டென்ஷனும் ஆகிடுறான். எப்படியாவது அவங்கள தேடி பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா வாத்துக்களும் அங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்ஸ் ரொம்பவும் யோசிச்சுட்டு இருக்கான், நம்மளையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வரவும் பயந்துடுறான். பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு குவேன் தான். நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அண்ணா, வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோ சொல்லும் போது எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா தான் நான் போவேன், அப்போ தான் உனக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போகும் அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க போல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இது எல்லாத்தையும் மேக் பார்த்துட்டு தான் இருக்காரு. வில்லனோட ஹெலிகாப்டரும் தேடி கரெக்டான இடத்துக்கு வந்துடுது. அவனும் கிடச்சதுடா ஜாக்பாட் சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். வில்லன் அவனோட வலையை விரித்து எல்லாத்தையும் பிடிக்கலான்னு சொல்லி பார்க்குறான். அதே மாதிரி வலையை விரித்து எல்லாருமே பிடிக்கவும் செஞ்சிடுறான். அப்போ அம்மாவும் அப்பாவும் நீங்கள் வராதிங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோங்கன்னு சொல்லி அலாட் பண்ணுறாங்க. அதனால 2 குழந்தைகளும் அங்கே இருக்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்குது. நம்ம வில்லனும் லைட் அடித்து பார்க்கவும் அங்கே யாருமே இல்லாதனால சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுறான். அடுத்த சீனு அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் தனியான கூண்டில் போட்டு அடைச்சும் வச்சிடுறான். ஏன்னா நீங்கள் 2 பேர் தானே ரொம்ப ஆட்டம் காட்டுறீங்க, உங்களால் தான் என்னோட முக்கியமான ஆர்டர்லாம் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனி கூண்டில் போட்டு வச்சிடுறான். இங்கே பசங்களை காமிச்சா ஹோப்பே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டாக்ஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது. அங்கே சீன் கட் பண்ணால் பேம் கிட்ட அவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க, நீ தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்ன, இப்போ நீயே இந்த மாதிரி சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தால் எல்லாமே முடியும், நீ கண்டிப்பாக என் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கவும், அவ்வளோதான் நமக்கு கிடச்ச ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் பேமும் அமைதியாக இருங்க, எதுவும் கத்தாதீங்க, அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வில்லனுக்கும் காது கேட்காத மாதிரியே உட்காந்துட்ருக்கோம். நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணுன்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டாலும் அங்கே இருக்க கிளியும் அவங்க அங்கிள் டேனும் ஹெல்ப் பண்ணவும் அவங்களும் அதே மாதிரி ப்ரொசீஜரில் நடந்து வராங்க. இந்த இதில் செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். கடைசி டைமில் அவங்க பட்டன் அழுத்த போகிற டைம் பார்த்து வில்லன் வந்து பிடிச்சிடுறான். பேம் செம்ம கடுப்பாக எங்களையா பிடிக்கிறேன்னு சொல்லி மூக்கிலே ஒரு கடி தான், அவ்வளோதான். அவன் டென்ஷனில் எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவன் மூஞ்சில் எங்கேயோ இருந்து ஒரு தக்காளி வந்து விழவோ எங்கடா இருந்து வருதுன்னு பார்த்தா அவன் வளர்த்த கிளி தான். என்ன ராஜா நீ கொடுத்ததை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் டேனியை ஒரு கன்னாக யூஸ் பண்ணி செம்ம மாசாக அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. AK-57க்கே நாங்கள் டஃப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பூசணிக்காய் வச்சு அவனை ஒரு நாக் அவுட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம வில்லன் நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துடவும் இவங்க 2 பேரும் தப்பிக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த பட்டனும் கீழே விழவும் இவன் ஆடிக்கிட்டே போய் அந்த பட்டன் மேலேயே விழுந்துடவும் அவ்வளோதான், அங்கே இருக்கிற இடமும் ரிலீஸ் ஆகி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுது. என்ன கூண்டு அப்படியே விழுந்துருது, ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் வில்லனோட தலையை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கிறாங்க கடைசி டைமில். ஆனால் அங்கே இருக்க அந்த ரிங்கும் ஒன்றா கலண்ட ஆரம்பிச்சிடவும் அதுலேருந்து அவங்க கீழே இறங்கி விழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ஹோப்பே போயிடுச்சு, அவ்வளோதான் நம்ம இது பண்ண போகிறோம், கீழே விழ போகிறோன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கும் போது அப்பா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ரொம்ப இப்போ ஒரு அழகான பிஜிஎம் போட்டுக்கோங்க, செம்ம மாசான பிஜிஎம் கூட போட்டுக்கோங்க. அப்போ அவங்க பையன் வந்து சூப்பராக வந்து அவனை காப்பாற்ற வராங்க. அப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோட ரெக்கையை வச்சு ரொம்பவும் அழகாக அவனோட ரெக்கையை ரெடி பண்ணி ரொம்ப ஃபேமிலி மறுபடியும் ரீஜாயின் ஆகுது. ரொம்ப சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க.
அப்போ அவங்க அப்பாவுக்கு அவன் பையனை பார்க்க ரொம்பவும் பெருமையாக இருக்கும். அப்புறம் மேலே இருக்கிற கிளியும் வாத்து கூட்டமும் அங்கேருந்து தப்பிச்சு கீழே இறங்கி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனு கிளியும் மறுபடியும் வந்து அந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆகிடுது. நீங்கள் தான் எங்களை ரொம்ப தைரியத்தோட வந்து காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்ன, அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனை தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கிளியும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருது. நம்ம கரெக்டாக தான் வந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் எங்கேயோ வழி மாறிட்டோம் போல ரொம்ப குழம்பி நிற்கும் போது இந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன க்ளோ ஆகுது, பீச் ஃபுல்லாக க்ளோ ஆகுது. சொன்னாங்கல்ல ஜுமேக்காவில் நைட் டைம் பீச்சில் க்ளோ ஆகுன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து அங்கே இருக்க மொத்த வாத்து கூட்டங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த இடத்த ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க இடமும் விடிய ஆரம்பிக்குது. ரொம்ப அழகாக சன்செட்டை பார்க்குறாங்க. நம்ம கடைசியாக வந்துட்டு ஜுமேக்கா. அடுத்த சீனு மேக்கோ, டாக்ஸ் நீ வளர்ந்துட்ட, இப்போ இந்த கூட்டத்தை நீ தான் வழி நடத்த போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். டாக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவன் வழி நடத்த ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைனலி வாங்க தூள் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக எல்லாருமே பறந்து கூட்டமாக ஜுமேக்காவுக்கு நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அங்கே இருக்க பறந்து விரிஞ்சு உள்ள காட்டை ரொம்ப அழகாக சுற்றி வராங்க. அவங்களோட மைக்ரேஷன் பயணத்தையும் ரொம்ப அழகாக தொடர்றாங்க. பாருங்களேன், பறவைகளும் விலங்குகளும் அவங்களோட இடத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேக்கும் அங்கே இருக்க ப்ளூ இன வாத்தியும் சந்திக்கிறாங்க. ஹே நீங்களும் வந்துட்டீங்களா, ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் அந்த ப்ளூவை பார்த்தோன்னு ரொம்பவும் சந்தோஷமாகி 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. வா உன்னோட ரெக்கை ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி விட. அப்புறம் குட்டி பொண்ணு குவானோ வந்து வத்த வைக்கிறா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா எங்கள் அண்ணன்னு சொல்லவும், அப்படிலாம் இல்லை நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே இருக்க கிளியும் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பறக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பேம் ரொம்பவும் சந்தோஷமாக பார்க்குறா. கடைசியில் மேக்குக்கும் புரிய வருது, நம்மளோட குளத்திலே இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். நம்ம மைக்ரேஷன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் நம்ம லைஃப்பை மிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அழகான டான்ஸையும் போடுறாங்க. அப்புறம் என்ன, அவங்க ரொம்ப சந்தோஷமாக அழகாகவும் இந்த படத்தை முடித்து வைக்கிறாங்க. கடைசியில் அவங்களோட அழகான டான்ஸையும் ஆடுறாங்க. என் கிரெடிட்ஸில் குட்டி பொண்ணு குவான் அம்மா நம்மளோட பயணத்துக்கு இவங்களும் வராங்களா அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாமா, இப்போதைக்கு நம்ம கூட வா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அப்பா ஓடி வந்து நம்மளோட அடுத்த மைக்ரேஷனுக்கு நம்ம கூட ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸும் வர போகிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு பெண் குயின் கூட்டமே வந்திருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவும் பசங்க சந்தோஷமாயிடுறாங்க. ஏய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கிள் டேங்க் பார்த்துட்டு இல்லை என்னால் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லும் போது குட்டி பொண்ணு குயினும் மறுபடியும் ப்ளீஸ் நீ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அடுத்த நெக்ஸ்ட் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வா பேம் நம்ம அடுத்த மைக்ரேஷனுக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பேமும் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வராங்க. அப்புறம் என்ன, அவங்களோட அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து உங்களை ஒரு நல்ல மூவியில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.